Hello friends, welcome to my channel ERK Infoword. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாப் எண்ட் சேல்ஸ் பாட்டம் எண்ட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வியூல டேப்லோல எப்படி கிரியேட் பண்றது, அதாவது பாராமீட்டரும் செட்டும் யூஸ் பண்ணி எப்படி நாம ஒரே வியூல கொண்டு வரது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படினா கிளையன்ட் ரெக்யர்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் எண்ட் சேல்ஸ் வந்து எனக்கு ஒரே வியூல ஒரே சார்ட்ல எனக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரெக்யர்மென்ட்லாம் இருக்கும். சோ அது மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான பேராமீட்டர்ஸ் ப்ளஸ் செட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷீட்டில் நம்ம எப்படி கொண்டு வரதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் நேம் எடுத்து போட்டுக்கலாம். கஸ்டமர் நேம் எடுத்து ரோஸில் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ப்ளஸ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிசைனிங்கில் வந்து மாற்றிக்கிங்க. ஸோ டிசைனிங்கில் இப்படி வந்துடும். ஓகேங்களா? சார்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கலர் பண்ணிக்கிறோம். பாட்டம் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் தெரியறதுக்காக. ஸோ கலர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த சம் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம கலரில் போட்டுக்கலாம். ஸோ கலரில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கலர் வரும். மேலே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்லேயும், ஸோ பாட்டம் எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர்லேயும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த வியூ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பேராமீட்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேராமீட்டர் என்ன பண்ணுவேன், இப்போ பேராமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பேராமீட்டர் கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதோட டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இன்டீஜர் ஃபார்மேட் நம்ம இத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதிகமாக இல்லைங்களா. இப்போ வந்து நான் ரேஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் கிளிக் பண்ணிக்கங்க. ரேஞ்ச் கிளிக் பண்ணிட்டுங்க பாருங்கள், மினிமம் மேக்ஸிமம் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ மினிமம் அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மினிமம். இந்த மேக்ஸிமம் நம்மளுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்றது தான் இது மேக்ஸிமம். நான் என்ன பண்ணுறேன், 20 ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? சாரி மேக்ஸிமம் வந்து 20 வரைக்கும் கொடுக்குறேன். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 தான், 1 சைஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ நம்மளுக்கு டாப் அண்ட் சேல்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ பாட்டம் எண்ட் வேணும் இல்லைங்களா, அதனால் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எடிட். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாட்டம் எண்ட் சேல்ஸ் காப்பி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1, மேக்ஸிமம் 20, ஸ்டெப் சைஸ் வந்து 1. ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 to 20 அப்படின்னு நம்ம எது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஈச் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1, ஸோ மேக்ஸிமம் 20. ஸோ அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா 1 to 20 எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 1 ஸ்டெப்லேருந்து 20 ஸ்டெப்ஸ் வரலி தான் நம்மளுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து நான் இந்த வியூவிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டைப்பிங்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ டைப்பிங் மாற்றிட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 பேராமீட்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 பேராமீட்டரையும் ஒரு செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஒரு செட்டுக்குள்ளே இதை அசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ கஸ்டமர் நேம் போய்க்குங்க. கஸ்டமர் நேம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் செட். ஓகேங்களா? கிரியேட் செட். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் செட். ஓகேங்களா? டாப் எண்ட் செட்னு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப் எண்ட்க்கு வந்துடுங்க பை ஃபீல்ட். ஓகே. ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா அந்த பேராமீட்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே அசைன் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் சேல்ஸ் அசைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது ஒரு செட். ஓகே. ஸோ இது வந்து டாப்ன்றதால இங்கே டாப் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டாப்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட், சம் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன். ஓகே. ஸோ இந்த செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பாட்டம் எண்ட் செட். ஓகேங்களா? பாட்டம் எண்ட் செட். ஸோ பாட்டம் அண்ட் செட்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் பாட்டம் சேஞ்ச் பண்ணணும். பாட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம் அண்ட் சேல்ஸ், சம் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ பாட்டம் அண்ட் சேல்ஸ். ஓகே, கிளிக் ஆன். ஓகே, கிளிக் ஆன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 இது கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் டாப் அண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கம்பைன் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அந்த வியூ வந்து ஒரே இதில் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே கண்ட்ரோல் பிடிச்சிங்க, சாரி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் அண்டு கம்பைன் செட். ஓகே, கிரியேட் கம்பைன் செட் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் ஆன் கம்பைன் செட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருங்க, டாப் எண்ட் சேல்ஸ் அண்ட்
பாட்டம் அண்ட் சேல்ஸ் கொடுத்துக்கலாம். கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாப் அண்ட் பாட்டம் அண்ட் சேல்ஸ் செட் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் ஃபில்டரில் போட்டிருக்கேன். ஃபில்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 கொடுத்துருக்கறனால பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் எண்டில் ஒன்றும் பாட்டம் எண்ட் ஒன்றும் கேட்குது. இப்போ என்ன பண்ணுறேன் 5 அப்படின்னு கொடுக்குறேன். 5 அப்படின்னு கொடுத்தும் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் வந்துச்சு. நான் இதை வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாட்டம் வந்து 5 வந்துருச்சு. இப்போ டாப் எனக்கு 5 வேணும் 5. ஸோ இப்போ நான் 10 கொடுக்குறேன்னு வச்சுங்க 10. ஸோ 10. ஸோ யூசருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்க பார்த்துக்கலாம். இப்போ டாப் 3 பார்க்கணுனாலும் டாப் 3 பார்த்துக்கலாம். ஸோ டாப் 5 பார்க்கணுனாலும் டாப் 5 பார்த்துக்கலாம். 10 அதாவது மேக்ஸிமம் நம்ம 10 வரலையும் 20 வரலையும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த மேக்ஸிமம் 10 to 20 வரலையுமே அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் 1 to 20 வரலையும் அவங்க எவ்வளோ வேல்யூஸ் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, கம்பேர் பண்ண நினைக்கிறாங்களோ அதை ஜஸ்ட் அவங்க இங்கே என்டர் பண்ணிட்டாவே போதும். ஸோ அவங்க வந்துட்டு ஈஸியாக வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஒரே வியூவில் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி சார்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இண்டியூசருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டாப் 10 சேல்ஸ் பார்க்கணும், டாப் அண்ட் பாட்டம் சேல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.